வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசிலேருந்து நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க. என்னென்னா கவர்மெண்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் வந்து எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ வந்து இருக்கும். இதோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 15/5/2024 அன்றைக்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்ட் விட்டுருக்காங்க, யார் எலிஜிபிலிட்டி, இதுக்கான சேலரி லெவல் எவ்வளோ இருக்கும், இந்த போஸ்ட்டை விண்ணப்பிக்கிறதுனா கடைசி தேதி எப்போ, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீ வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலை பற்றி மேட்டர் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு எல்லா விதமான கவர்மெண்ட் ஜாபையும் மிக குறைவான கட்டணத்தில் விண்ணப்பிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கிறதுனா, நம்ம ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணுறது மூலிமா மிக குறைவான கட்டணத்தில் கம்ப்யூட்டர் சென்டரே போகாமல் விண்ணப்பிச்சிக்கலாம் இந்த எக்ஸாமுக்கும். இது நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15/5/2024 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன்ஸ் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், இதை விண்ணப்பிக்கிறதுனா கடைசி தேதி 14/6/2024 விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் கரெக்ஷன் பண்ணுறது 19/6/2024 21/6/2024 வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பேப்பர் 1 சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மெண்டல் எபிலிட்டி இருக்கும். 28/7/2024 அன்றைக்கி இதோட எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 9:30 AM to 12:30 PM வரைக்கும் இதோட எக்ஸாமினேஷன்றது இருக்கும். பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது மேஜர் சப்ஜெக்ட் பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், ஹோம் சயின்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரெகுலேஷன் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், லா, ஸ்டெனோகிராஃபி இன் இங்கிலீஷ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், ஸ்டெனோகிராஃபி இன் தமிழ், ஃபிசிக்ஸ் எஜுகேஷன், சோசியாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்சி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சோசியல் ஒர்க், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், சைல்டு டெவலப்மெண்ட், சைக்காலஜி. நீங்கள் எந்த இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களோ இதில் வந்து ஒரு சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கீங்க, மேக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேகன்சிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எதில் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கான எக்ஸாமினேஷன் 12/8/2024 16/8 இந்த டேட்டில் ஏதாவது ஒரு டேட்டில் வந்து நடக்கும். அவங்க வந்து பின்னர் அறிவிப்பாங்க. தென் வந்து என்ன எலிஜிபிலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க, யார் யார் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி அதை வந்து பார்த்துருவோம். தென் காலேஜ் டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ், இதில் மொத்தமாக 12 வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ்நாடு லீகல் எஜுகேஷன் சர்வீஸில் வரும். ஸோ எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் ஜென்ரலுக்கு கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ வேகன்சிஸ் மட்டும் பார்த்துருவோம். மேனேஜர் கிரேட் 3 லீகல், இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெடில் வரும். இதில் 2 வேகன்சிஸ் இருக்குது. சீனியர் ஆஃபீஸர் லீகலில் 9 வேகன்சிஸ் இருக்குது. தென் அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலில் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி, அதாவது டிஎன்எஸ்டிசி கும்பகோணத்தில் 3, டிஎன்எஸ்டிசி கோயம்புத்தூரில் 2, திருநெல்வேலியில் 2, விழுப்புரத்தில் 2, சேலத்தில் 2, மதுரையில் 2, சென்னையில் 1 வேகன்சிஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெடில் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 வேகன்சிஸ் இருக்குது. தமிழ் ரிப்போர்ட்டர் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட் சர்வீஸில் 5 வேகன்சிஸ் இருக்குது. இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட் சர்வீஸில் 5 வேகன்சிஸும். தென் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் 3, இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரெஸரி அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸில் 1 வேகன்சிஸ் இருக்குது. அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெடில் 3 வேகன்சிஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கௌண்ட்ஸ் டிஎன்எஸ்டிசியில் கும்பகோணம் அதில் 3, கோயம்புத்தூரில் 2 வேகன்சியும், திருநெல்வேலியில் 2 வேகன்சியும், விழுப்புரத்தில் 4 வேகன்சிஸும், சேலத்தில் வந்து 2 வேகன்சியும், மதுரையில் 3 வேகன்சியும், சென்னையில் 2 வேகன்சியும், தென் எம்டிசி சென்னையில் வந்து 2 வேகன்சிஸ் இருக்குது. டெப்டி மேனேஜர் அக்கௌண்ட்ஸில் தமிழ்நாடு கார்பரேஷன்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெடில் 1 வேகன்சிஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரி ப்ரொமோஷன் கார்பரேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெடில் 1 வேகன்சியும், அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெடில் 1 வேகன்சிஸ் இருக்குது. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன், இதில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸில் 6 வேகன்சிஸ் இருக்குது. தென் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தமிழ்நாடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வீஸில் 17 வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு ஜெனரல் சர்வீஸ் 3 வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சீனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பாய்லர்ஸ் தமிழ்நாடு பாய்லர் சர்வீஸ் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 4 வேகன்சியும், பர்சஸ் தமிழ்நாடு எஜுகேஷன் சர்வீஸ் காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 6 வேகன்சிஸும், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்க்கு பார்த்தீங்கன்னா 4 வேகன்சிஸும், அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸில் 2 வேகன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 118 வேகன்சிஸ் இருக்குது. இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்றது பின்னாடி தான் கொடுத்துருப்பாங்க. ஏஜ் லிமிட் மினிமம் வந்து 21 வயசு வந்து நிறைவே செஞ்சுருக்கணும். காலேஜ் டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ் போஸ்ட் கோடு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 57 கொடுத்துருக்காங்க. இதே பிடபிள்யூ கேண்டிடேட் இருந்தால் 57, எக்ஸ் சர்வீஸ்மேன் 57, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 57. தென் மற்ற மேனேஜர் கிராட் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 32 வயசு இருக்கிறதுக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இதில் ஏஜ் லிமிட் கிடையாது. இதை நீங்கள் ஏஜ் லிமிட் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க எந்த எலிஜிபிலிட்டி என்னன்னு. தென்
பிசி, ஓபிசி, பிசி முஸ்லீம் அண்ட் எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் காலேஜில் டேரக்டர், பர்சரு, தென் அசிஸ்டன்ட் ஜென்ரல் ஒவ்வொருத்தனுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போயிடுவோம். காலேஜ் டேரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ். இதுக்கு யார் விண்ணப்பிக்கலாம் பார்த்துருவோம். ஃப்ரெஷர்ஸ்க்கும் எலிஜிபிள் இருக்குது. இதில் நிறைய ஜாப்ஸ் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இந்த காலேஜ் டேரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன் கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கு மாஸ்டர் டிகிரியில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து முடிச்சிருக்கணும், 55% மார்க் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. must have represented university or college, inter university, inter college competitions or state national championship ஏதாவது ஒன்று பெற்றிருக்கணும். அப்படின்னா சிஎஸ்ஆர் நெட் ஏதாவது முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பிஹெச்டியில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். தென் மேனேஜர் கிரேட் 3 லீகல், இது டிகிரி இன் லா முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். சீனியர் ஆஃபீஸர் லீகலுக்கு பிஎல் டிகிரி ஆஃப் லா காலேஜ் முடிச்சவங்களுக்கு பேச்சுலர் லா முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகலுக்கு பேச்சுலர் டிகிரி இன் லா முடிச்சிருக்கணும். மஸ்ட் ஹேவ் சவுண்ட் நாலேஜ் ஆஃப் கார்பரேட் லாஸ், லேபர் லாஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒரிஜினல் சைன் இன் சிட்டி சிவில் கோட்ஸ் அண்ட் மாஃபில் கோட்ஸ்லேருந்து உங்களுக்கு 5 years மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல் டிகிரி இன் லா முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். தமிழ் ரிப்போர்ட்டருக்கு எனி பேச்சுலர் டிகிரி, ஆனால் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் சார்ட்டர் முடிச்சிருக்கணும். தமிழ் 120 words per minute ஹை ஸ்பீட் டெஸ்ட் வந்து அடிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பாஸ் இன் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப் ரைட்டிங் இன் தமிழ் பை த சீனியர் கிரேட் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதர் தென் பீயிங் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் ஷல் பி கிவன் பர்சன் ஹூ ஆர் குவாலிஃபைட் ரிப்போர்ட் இன் இங்கிலீஷ் ஆல்சோ. அதில் குவாலிஃபையாக இருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கு அதே மாதிரி தான் பேச்சுலர் டிகிரியில் வந்து இங்கே முடிச்சிருக்கணும், ஏதாவது பேச்சுலர் டிகிரி. தென் வந்து கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஷார்ட்டன் முடிச்சிருக்கணும். 150 words per minute ஹை ஸ்பீட் டெஸ்ட் வந்து அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் 3க்கு must have passed the final examination conducted the Institute of Chartered Accounts and Cost Accountants முடிச்சிருக்கணும். அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் must have passed the final examination conducted by the Institute of Chartered Accounts முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 year போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்லிங் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் அக்கௌண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா should have qualified CA ICWA கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். must have passed the final examination conducted by the Institute of Chartered Accountants of India, Institute of Cost Accountants of India or its equivalent qualification முடிச்சிருக்கணும். டெப்டி மேனேஜர் அக்கௌண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா must have passed the final examination conducted by the Institute of Chartered Accounts or Cost Accounts or MBA Finance முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். நான் மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸில் அதே மாதிரி தான் must have passed the final examination conducted by the Institute of Chartered Accounts, Cost Accounts or MBA Finance முடிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் டிகிரி இன்ஜினியரிங் செகண்ட் கிளாஸ் ஆர் இட்ஸ் ஈக்குவலன், டிகிரியில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். செகண்ட் கிளாஸ் முடிச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ரெப்யூட்டட் இண்டஸ்ட்ரியல் ஆர் கமர்ஷியல் ஃபீல்ட்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஆர் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். ப்ரௌட் தட் தர் பீயிங்ஸ் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் வில் கிவன் தோஸ் பாசஸ் எம்எஸ்சி டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சவங்க, மேக்ஸ் முடிச்சவங்க, எக்கனாமிக்ஸ் முடிச்சவங்க, அப்ளைடு எக்கனாமிக்ஸ் முடிச்சவங்க, பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். மினிமம் 60% மார்க் எடுத்துருக்கணும். அப்படின்னா மாஸ்டர் டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், அப்ளைட் எக்கனாமிக்ஸ், அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், ஆப்ரேஷன் ரிசர்ச், மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் ஆர் எக்கனாமெட்ரிக்ஸ் முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் ஹோம் சயின்ஸு, சைக்காலஜி, சோசியாலஜி, சைல்டு டெவலப்மெண்ட், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், சோசியல் ஒர்க் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் அசிஸ்டன்ட் ஆஃப் டேரக்டர் ஆஃப் பாய்லர்ஸ் மஸ்ட் பாசஸ் எ டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும். அப்படி இல்லைனா அசோசியேட் மெம்பர்ஷிப் எக்ஸாமினேஷன்ஸ் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸில் வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மஸ்ட் ஹேவ் அண்டர்கோ ட்ரைனிங் ஆஃப் ப்ராக்டிக்கல் இன்ஜினியர் இந்த டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆப்ரேஷன்ஸ் ஆர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பாய்லர்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பர்சருக்கு மஸ்ட் பாஸ் ஏ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கணும். ஆர் மஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எம்பிஏ ஃபினான்ஸில் நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்க்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் டவுன் ஆர் சிட்டி ஆர் அர்பன் ஆர் ஹவுசிங் ஆர் கண்ட்ரி ஆர் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் ரீஜனல் ஆர் டிரான்ஸ்போர்ட் ஆர் என்வரான்மெண்டல் பிளானிங் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நிறைய டிகிரி கொடுத்துருக்காங்க. பிஇ டிகிரியில் சிவில், ஹைவே, அதையும் செக் பண்ணிக்கோங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்டுக்கு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். மாஸ்டர் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் எனி யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். நாட் லெஸ் தென் 3 years எக்ஸ்பீரியன்ஸ், மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. தென் வந்து இந்த போஸ்ட்டை நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சென்டரே போகாமல் நம்மளோட ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக விண்ணப்பிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோடைய பிடிஎஃபோட லிங்கும் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. எவ்வளோ டெஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்லையும் 75 எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் வந்து 100 கொஸ்டின்ஸும், ஜென்ரல் ஸ்டடீஸ் 75, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25 இருக்கும். அடுத்து சப்ஜெக்ட் பேப்பர் 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இது தொடர்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நீ வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். இதோட சிலபஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.